சென்னையில் ஆங்காங்கே சித்தர்களின் ஜீவசமாதி திருக்கோயில்கள் காணப்படுகிறது. அப்படிதான் நாங்கள் இன்று தேடிப்பிடித்த ஜீவசமாதி திருக்கோயில் சென்னை பெருங்குடியில் உள்ள நாகமணி அடிகளார் ஜீவசமாதி திருக்கோயில். இந்த ஜீவசமாதி திருக்கோயிலை கண்டதும் பெரும் ஆச்சரியமானது. ஏனென்றால் அருகில் மிகப்பெரிய பள்ளிக்கூடம் உள்ளது. அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவர்களின் அறிவை பெருக்கும் விதமாக இந்த ஜீவசமாதி திருக்கோயில் உள்ளது. ஏனென்றால் தவத்திரு வைத்திய சித்தர் நாகமணி அடிகளார் அவர்கள் ஒரு கல்வி ஆசிரியராக இருந்துள்ளார். இந்த ஜீவசமாதி திருக்கோயில் தரும் திருநீரை வாங்கி சென்றால் நோயெல்லாம் விலகுகிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இப்படி பல அதிசயங்கள் கொண்ட சென்னை பெருங்குடியில் அமைந்துள்ள தவத்திரு வைத்திய சித்தர் நாகமணி அடிகளாரை பற்றி தெரிந்து கொள்வோம், வாருங்கள். வைத்திய சித்தர், ஜோதிடர், தமிழ் புலவர், பிஎஸ்ஐ ஸ்கூல் சில நாள் காலம் தமிழ் புலவராக இருந்தவர். பிறகு வீட்டில் எல்லோருக்கும் தமிழ் வைத்தியம் மருத்துவம் செய்தார். அவர் ஜீவசமாதி இங்கே இருக்கிறது. அவர் நினைவாக இங்கே தவத்திரு நாகமணியிலாருடைய பள்ளியை நடத்தி கொண்டு வருகிறேன். 46 ஆச்சு. அவருடைய மாணவர் இந்த இடத்த அவருடைய சமாதி இங்கே தான் நடைபெறணுன்ட்டு வச்சது. அவே இங்கேயே கோவில் கட்டி அவர் நினைவாக பள்ளிக்கூடமும் வைத்து கொண்டு வந்துருக்கிறோம். இந்த ஜீவசமாதியில் வந்து எந்த மாதிரி நாட்களில் வந்து வழிபாடு முறைகள் எப்படி என்ன சொல்வது? எத்தனை மணிக்கு வருவீங்க மிஸ் அப்படின்னா, 5 மணிக்கு ஆட்டோ வர சொல்லியிருக்கேன்டா, வந்தா வந்துடுவேன் அப்படின்னு. மிஸ் நான் 4:30 இங்கே இருப்பேன் மிஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த வயசுல யாரும் சொல்லி கொடுத்து இது யாருக்குமே வராது. தம்பி நீ 4:30 மணிக்கு வாங்க கூட வரமாட்டாங்க. அவனுடைய உள்ளுணர்விலேயே செய்யணும் அப்படின்னு. இவனும் நரேஷ்ங்கிற பையனும், அந்த பையன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டான். அப்படி இருந்து இந்த திரையை விளக்கு நமக்கு காட்சி கொடுத்த திரு நாராயணன் இதே இவங்க பையனை மட்டும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இவனுடைய பெற்றோர்களும் பாத்தீங்கன்னா என்ன செய்ய முடியும், என்ன வேலைன்னாலும் ஏன்னா ஒருத்தரே பார்த்து செய்ய முடியாது. இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும், உடனே செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அறிவு மாயை, படிப்பு மாயை, செல்வம் மாயை, இது எல்லா மாயையும் மாயை எத்தனை 6 கோடி மாயா சக்திகள் தம்பம் மாயை தொடங்கின. அந்த மாயை விளக்க வள்ளலார் எழுதிய குறிப்பு, பிரம்மச்சாரி தான் திறக்க வேண்டும். 7வது திரை பிரம்மச்சாரி தான் திறக்க வேண்டும். அரசதை மறைக்கும் அருட்பெருஞ்சோதி, ஜோதி தரிசனம் பார்க்கவா? தீபாராதன் சிவா அருட்பெருஞ்சோதி. எல்லாரும் சொல்லு. அருட்பெருஞ்சோதி
தத்துவத்தை உள்ள சொல்லி கொடுக்குறவங்களுக்கு அம்மா கொண்டு வந்தாங்க. கொடுத்துட்டாங்க. பாப்பா கிட்ட போய் நாகமணி அடிகளாருடைய வரலாறு எப்படிங்கம்மா? எப்படி வாழ்ந்தாரு, எப்படி ஜீவசமாதி ஆனார், அதை பற்றி சொல்லுங்க. அவர் வந்து மயிலாப்பூரில் தான் பிறந்தார். மயிலாப்பூரில் தான் அவர் வாழ்ந்த இடம். அவர் ஜீவ சமாதி ஆன உடனே இங்கே 1994 1945 சமாதி ஆகியிருக்காரு. இங்கே பெருங்குடியில் வந்து அவருடைய சீடர்கள் வந்து இந்த இடம் தானமாக கொடுத்தாங்க. அந்த இடத்துல வந்து அவர் சமாதி வச்சுருக்காங்க. டெய்லி 94 வந்து கோயில் கட்டினாங்க. கோயில் கட்டின பற்றி பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் கோயில் எப்போதும் திறந்துருக்கும். அதுக்கு வந்து பிரதோஷ வழிபாடு ரொம்ப விமர்சையாக நடக்கும். பௌர்ணமி வழிபாடும் ரொம்ப விமர்சையாக நடக்கும். அதுக்கப்புறம் சங்கடகர சதுர்த்தி, கிருத்திகை இந்த வழிபாடெல்லாம் நடைபெறும். என்ன ஸ்பெஷல்னா ஜீவசமாதி. இப்போ நான் என்ன நினச்சி வேண்டிக்கிட்டேன், இப்போ என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நான் மனப்பூர்வமாக அவரை வேண்டினேன்னா அது சரியாயிருது. இப்போ எனக்கே பார்த்திங்கன்னா எங்கள் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. எல்லோரும் சொன்னாங்க வந்து அவன் வந்து பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து நான் வந்து யாருக்கிட்டேயும் கேட்கல. அவர் படிக்கட்டில் உட்காந்து நீ தான் என் பையன், எனக்கு பையனை வந்து படிப்பெல்லாம் கொடுத்த, வேலையும் கொடுத்த, அவனை நீ தான் காப்பாற்றி கொடுக்கணும்னு கேட்டேன். கேட்டுட்டு உன்னுடைய குரு பூஜை, அவருடைய குரு பூஜை வந்துச்சு. அப்போ 5ஆம் தேதி வந்தது. அப்போ என் பையன் வந்து 4ஆம் தேதி கண்ணு திறந்தால் தான் நான் வந்து வர்றவங்களையெல்லாம் வாங்கன்னு கேட்பேன். இந்த பூஜையில் வந்து என்னால் முகமலர்ச்சியோடு என்னால் வேலை செய்ய முடியும் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி குரு பூஜைன்னா 4ஆம் தேதியே எங்கள் பையன் எனக்கு கண்ணு திறந்து பார்த்தான். அது ஒரு அற்புதம். அப்புறம் வந்து எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து நான் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். மிஸ்ஸு சொன்னாங்க இந்த பதிக்கத்தை படி உனக்கு வந்து கிடைக்கும்னாங்க. அப்புறம் அந்த புக்கை வச்சு டெய்லி சாயந்தரம் 6 மணி ஆனால் கோயிலில் விளக்கேற்றிட்டு அவங்க கொடுத்த திருமுறை புக்கை தான் படித்தேன். ஆனால் கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சு. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்தது. அதுக்கப்புறம் எங்கள் ஐயாவை பற்றி அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் வந்து வைத்தியம் பார்ப்பார், திருநீர் தான் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. மருந்தாக இருந்திருக்குது திருநீர் தான் மருந்து. அது உடல்நிலை சரியில்லாமல் மட்டும் கிடையாது, யார் வந்து என்ன வேண்டிக்கிட்டு போகிறாங்களோ அது நடக்குது. மறுபடியும் வர்றாங்க, என்ன கேட்டோம்னா எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஒருத்தர். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கொஞ்ச நாள் இங்கே வந்து சுற்றிட்டு போன உடனே அவருக்கு நல்ல வேலை அமைப்பு கிடைக்குது. போன வாட்டி வந்தேன், இந்த வாட்டி எனக்கு வந்து நல்ல மாற்றங்கள் தெரியுது. ஒவ்வொருத்தரையும் நாங்கள் கேட்போம். இங்கே திருப்பி வரும்போது வந்து கோயில் சுற்றிட்டு போகிறாங்க, திருப்பி வரும்போது கேட்ட உடனே எனக்கு நல்ல பலன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்தை இல்லைன்னு வந்தாங்க. குழந்தை இல்லைன்னு வந்து சாமிக்கிட்ட வேண்டிட்டு போனாங்க. 3 மாதத்தில் அவங்களுக்கு குழந்தை உண்டாயிருச்சு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்குது. நிறைய அற்புதம்லாம் நடக்குது. இப்போ இந்த இடத்துக்கு வரணுன்னா கந்தஞ்சாவடியில் இறங்கினா காளியம்மன் கோயில் இருக்குது. அந்த காளியம்மன் கோயிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்தால் நாகமணி அடிகளார் ஜீவசமாதி இருக்குது. கேட்டால் காளியம்மன் கோயிலில் வந்து நின்று கேட்டாலேவும் கந்தஞ்சாவடியில் இறங்கணும்.
பெருங்குடி போனால் கொஞ்சம் சுற்று, கந்தஞ்சாவடியில் இறங்கினோடனே அந்த காளியம்மன் கோயில் தான் அடையாளம். அது ஃபஸ்ட்டு வந்து நாகமணி அடிகளார் சாலையாக இருந்தது, இப்போ வந்து அது அண்ணா நெடுஞ்சாலையாக இருக்குது. இந்த தைப்பூச விழாவிற்கு நடைபெறுவதற்கு மிக முக்கிய காரணம் வந்து இந்த நாகமணி அடிகளார் ஆலயம் வந்து 1994 முதல்ல கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கு பின்பு நடத்தப்படாமல் இருந்தது. அப்போ 2021 வருஷம் திரு சங்கர நாராயணன் அவர்கள் எங்கள் பள்ளிக்கு வந்து இந்த கோவிலுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது 21 வருஷம் நாங்கள் குடமுழுக்கு நடத்திய தினம் தைப்பூசம். அதற்கு அடுத்த வருஷம் 22 வருஷம் வந்து முதலாக தைப்பூச விழாவை மிக எளிமையான முறையில் கோவிலுக்கு அருகில் செய்தோம். அடுத்து 2023 வருஷத்தில் இந்த அரங்கத்தில், கலையரங்கத்தில் 7 திரைகள் விலக்கி ஜோதி தரிசனம் காண்பதற்கு பக்தர்கள் அனைவரும், இந்த பள்ளியை சுற்றி அருகிலுள்ள மக்கள் அனைவரும் கூடி வந்து திரளாக கண்டுகளிக்கும்படி விமரிசையாக செய்தோம். அதேபோல் இந்த வருடமும் இந்த தைப்பூச பெருவிழாவினை அற்புதமாக நடத்த வேண்டும் என்று விரும்பி அடியார்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த தைப்பூச பெருவிழாவை இங்கே நடத்தினோம். அப்போ எல்லாருமே சொன்னாங்க, இந்த தைப்பூச பெருவிழா நடத்தப்படுவதன் நோக்கமே மக்களுக்கு ஜீவகாருண்யத்தை எடுத்துரைக்க வேண்டும். இங்கே நாகமணி அடிகளார் பள்ளி, எங்கள் பள்ளியும் இங்கே இருக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு வந்து பிறருக்கு வந்து உதவி செய்யணுங்கிற நோக்கமும், பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்ற எண்ணமும் வர வேண்டும். அடுத்து இருக்கிறதுலே முக்கியமானது வந்து இந்த அன்னதானம். ஒருவருக்கு வயிறு பசித்தால் நம்ம கடவுளுக்கு எந்த சேவை செய்வதையும் விட, கடவுளுக்கு வந்துட்டு நம்ம பலவிதமான அபிஷேகங்கள் இப்படி செய்வதை விட, ஏழை ஒருவருக்கு உணவளித்தால் அது இறைவனுக்கு போய் சேரும் என்று எங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவும், இங்கு பணிபுரிபவர்கள் எல்லாம், எங்களது தலைமை ஆசிரியையின் வயது 87, அவர்களுடைய தங்கை, அவர்களுடைய அண்ணி, இந்த மாதிரி இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாருமே வந்து வள்ளலார் காட்டிய மரணமிலா பெருவாழ்வு அப்படிங்கிறது அவங்க அனைவருக்கும் கிடைக்கணும். இந்த ஜோதி தரிசனம் வடலூரில் நம்ம போய் பார்த்தோம்னா லட்சம் பேருக்கு மத்தியில் அது காண முடியாது. இந்த விழாவினை இங்கு நடத்தி இது மக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். வள்ளலாருடைய கொள்கை இந்த பள்ளியை சுற்றி அருகில் இருக்கும் எல்லாத்துக்கும் தெரியணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. விழாவை நடத்தி கொடுத்தவர் பார்த்திங்கன்னா வாக்குச்சித்தர் அமுதமொழியரசு திரு சங்கர நாராயணன் அவர்கள். இந்த விழா வந்து மிகவும் சிறப்பாகவும் எளிமையாகவும், அதாவது வடலூரில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஜோதி தரிசனம் செய்வதற்கு ஒரு பிரம்மச்சாரியால் 7வது திரை விளக்கப்பட்டது. அந்த தீப ஜோதியை ஏற்றுவதற்கு யாகம் நடத்தப்பட்டது. கலச கும்பாபிஷேகங்கள் வைக்கப்பட்டு அனைத்து மூர்த்தங்களுக்கும் வந்து எல்லா கோவிலுக்கும் வந்துட்டு அந்த குடமுழுக்கு அது பண்ணினாங்க. அப்படி எல்லாரும் பண்ணி இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் வந்து கைலை சம்பந்தனார் குழுவினர் அவங்களால் வந்து பாடப்பட்டது. என்னென்ன முறைகள் செய்ய வேண்டுமோ அனைத்தும் முறையாக செய்து இந்த வள்ளலார் பற்றிய கருத்தரங்கமும் முதல் நாள் நடக்கப்பெற்ற. இங்கே பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் அனைவருமே வந்து வள்ளலாரை பற்றி பேசி குழந்தைகளுக்கு புரியும் விதத்தில் சொன்னாங்க. அடுத்து இந்த ஜோதி ஏற்றப்பட்டு அனைத்து தரப்பினரும் வந்து அங்கே எப்படி சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி பந்திகள் நடந்து மிகவும் சிறப்பாக நடைபெற்றதுக்கு இதுக்கு வந்து நாங்கள் திரு நாகமணி அடிகளாருக்கு வந்துட்டு இந்த எங்களுடைய நன்றியை சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். அதுவும் இந்த நாகம் அடிகளார் இந்த இடத்துல ஜீவசமாதி இந்த கோவிலில் நடந்திருக்கு. ஆமாய்யா, ஆமாம். இரண்டுக்கும் என்ன இணைப்பு? ரெண்டுக்கும் என்ன இணைப்புன்னா, வள்ளலார் வந்து மிகவும் எளிமையானவர். அவருக்கு தெரியாத இதே இல்லை. வைத்தியத்திலிருந்து ஆன்மீகத்திலிருந்து தயவு, கருணை, இரக்கம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக
சேர்ந்தவர் தான் வள்ளலார். அதே மாதிரி வர நாகமணி அடிகளாரும் இங்கே வந்து ரொம்ப எளிமையாக இருந்து இந்த வட்டாரத்தில் ரொம்ப ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வைத்தியம் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வியெல்லாம் போதிக்கணும், ஒரு பாடசாலை உருவாக்கணுங்கிற அவருடைய எண்ண வழிபாடு தான் இந்த ஸ்கூல் உருவாகினது. அதுதான் இப்போ வள்ளலாருக்கு எப்படின்னா, அந்த காலத்தில் அவர் இருந்த காலத்தில் இப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜாதி மத வெறியெல்லாம் அப்போ நிறைய இருந்தது. அதுக்கு ஒரு முற்போக்கு கருத்தை கொடுத்து யாருக்கும் அஞ்சாமல் ஜாதி சமையல்லாம் பார்க்கக்கூடாது, அவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது, எல்லாரும் சரிசமம், ஒன்றே ஒன்று பணக்காரனுக்கு பசிக்காமல் இருக்கா, ஏழைக்கு தான் பசிக்குதா, எல்லாருக்கும் ஒன்று தான். பசி உணர்வுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. அதுலேயும் ஏழை பணக்காரங்களுக்கு நம்ம இருந்தால் கொடுப்பாங்க, இல்லாட்டினா செய்ய மாட்டாங்க. அவங்க இருந்தாலுமே பணக்காரவங்க கொஞ்சம் கை பிடிச்சி தான் கொடுப்பாங்க. ஏழை தாண்டிட்டு ஒரு கவலை சாதம் இருந்தால் கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுவாங்க. அந்த பசியினோட கொடுமை அவங்களுக்கு என்னன்னு தெரியும், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதனால இல்லை பாதி கொடுத்து சாப்பிடும். அந்த பசியே இல்லாமல் இருக்கணும். நம்மளால் ஆனால் அந்த பசியாற்று வித்தல் பண்ணியிருந்தா அவர் பசியாற்று வித்தல்னு வச்சார். இப்போ நம்ம திருமுறைகள்லாம் என்னதுன்னா அன்னம்பாளிப்புன்னு சொல்லுவோம். வள்ளலார் என்ன பண்ணார், பசியாற்று வித்தல், பசியை தணிக்கிறது. அது ஏழை எளியவங்களுக்கு நம்மளாலான ஏதோ ஒரு காலையில் வந்து இட்லி தோசை வடை போகிறத விட ஒரு கஞ்சி வச்சாவது எல்லாருக்கும் ஒரு டம்ளர் கஞ்சி கொடுக்கணுங்கிற கொள்கையை உருவாக்குனது. ஜீவகாருண்யங்கிறது உயிர் இறக்கம். எந்த ஜீவனையும் கொலை பண்ணக்கூடாது, புசிக்கக்கூடாது. அதை கடுமையாக, ஏன்னா கொலை செய்து சாப்பிட்றவங்க, இந்த மாமிச உணவு சாப்பிட்றவங்க இங்கே உள்ளே நுழையக்கூடாதுங்கிறதே அவருடைய பிறந்த அந்த மருதுவரில் எழுதி போட்டிருக்கு, வரக்கூடாது, உள்ளே நுழையக்கூடாதுங்கிறது. அதனால் ஜீவகாருண்யத்தில் ரொம்ப கட்டுவாடும். ஒரு உயிரை கொல்றதுக்கு உனக்கு எப்படி உரிமை இருக்குது? ஒரு உயிரை உன்னால் உருவாக்க முடியுமா? எந்த உயிராவது இருக்கட்டும், அதை உன்னால் உருவாக்க முடியுமா? அதனால் ஜீவகாருண்யத்தில் ரொம்ப கடுமையாக அதை எதிர்த்து போராடினவர் வள்ளலார். எல்லாரும் அதே மாதிரி இருக்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்தவர் அவர். ஐயாவை பற்றி நீங்கள் என்ன கேள்விப்பட்டீங்க? யாருங்க? நாகமணி ஐயாவை. நாகமணி அடியாரோடு இவங்க சகோதரி இவங்களை வச்சு தான் எங்களுக்கு நாகமணி அடிகளார் தெரியும். ஏன்னா ஆனால் அவர் ரொம்ப பவர்ஃபுல்லானவர். அதில் நான் தீர்க்கதரிசனமாக சொல்லுவேன், ரொம்ப பவர்ஃபுல். நம்ம இங்கே வந்துட்டு அவற்றை வேண்டிட்டு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு, ஐயா எங்களுக்கு இது நடக்கணும், எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், எங்கள் பையனுக்கு இந்த காலேஜ் அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம என்ன அதாவது நம்மளுடைய கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். மகான்கள்கிட்ட இருக்கிறது ஒரு பெரிய இது அதுதான். ஐயா ஒரு வயிற்று வலி கூட ரொம்ப இருந்துட்டுருங்க, கொஞ்சம் இதை தீர்த்து வைங்கய்யா, அது போனோன்னா நம்ம போய் பெருசாக போய் ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதில்லை. அது எந்த விதத்துலையோ என்ன சாப்பிட்றோமோ தெரியாது, அது குணமாயிடும். அதனால் என்ன வேணாலும் நம்ம நியாயமான கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றி வைக்கிறார். அதுக்கு மேலே என்னங்க ஐயா வேணும்? நம்ம எந்த மகானும் சித்தர்கிட்டல நம்ம போனதில்லை, பார்த்ததில்லை. கண்ணு முன்னாடி இருக்கிறவங்கள்ட நம்ம பயன்படுத்திக்கலாமே. இங்கே இந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முந்தியெல்லாம் எவ்வளவு ஆன்மீகம் தெரியும்னு எனக்கு தெரியாது. இப்போ இங்கே அக்காவங்க இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பித்து இங்கே நடந்த பண்ணால் எல்லோரும் ஒரு பிரதோஷம்னா வர்றாங்க. நேற்று கூட விளக்கு பூஜை, வள்ளலாருடைய இந்த தீப தரிசனம்லாம் எல்லாம் நடந்தது. 2 நாளும் ஃபுல் நடமும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அன்னம்பாளிப்பு நடந்தது. ஆனால் நேற்று வெள்ளிக்கிழமை பௌர்ணமியாக இருக்குன்னு ஒரு விளக்கு பூஜை பண்ணாங்க. அந்த விளக்கு பூஜை பண்ணும்போது எவ்வளோ சுவைங்களை சின்ன கை குழந்தைகள் கூட கூப்பிட்டு அந்த தெய்வீக வழிபாடு இன்றைக்கி பௌர்ணமியாக இருக்குது, இதாக இருக்குது, நம்ம அங்கே போகணும், அதை செஞ்சு கலந்துக்கணுங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு வந்துடும். அதை கொண்டு வர வச்சது அவர் தான். அவங்க மனசில் இங்கே படிக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா ஒரு உத்ராட்சக்க போயிட்டு ஒரு திருமுறை சொல்கிறாங்க. இப்போ ராமகிருஷ்ண மிஷனில் நமக்கு இருக்கிறதுங்கிறது தெரியும், அது பெரிய இது. எப்போயோ அவங்க ராமகிருஷ்ண பரமகிருஷ்ணன் உருவாக்குனவர் இது பண்ணது, சாரதா அம்மாவுக்கு உருவாக்குனதுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அவர் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் சொல்லி இங்கே பசங்களெல்லாம் சொல்கிறது நமக்கு வியக்கத்தக்கிறது இருக்குது. இது நம்மளால் உருவாக்குறது, அவர் அந்த வைப்ரேஷனை கொடுத்து அதை உருவாக்குறார். இதையுமே அவர் தான் நடத்துகிறார். இந்த மாதிரி இது ஒரு தொடர்ந்து இந்த சேவை பண்ணும்போது அம்மாவுடைய பங்களிப்பு, அம்மா தான் இதுக்கு ஆளினாலே டாப் டு பாட்டம் அவங்க தான். இவங்க தான் அவங்களுடைய சொந்த பெரியப்பா. அவருக்கு இவங்க சொந்த ஊர் மயிலாப்பூர். அவங்க அம்மா அவங்கெல்லாம் இந்த பசியாற்று வித்த பணியில் அந்த காலத்துலேயே அவங்க ரொம்ப சிறப்பு பெற்றவங்க.
அப்பயே அவங்க கபாலி கோயிலில் நடந்தாலும் சரி, வேறு யார் ஒரு திருமந்திரமோ திருவிசவாசகமோ நடந்தாங்கன்னா இவங்க வண்டிங்களில் வச்சுட்டு போய் அன்னம்பாளி செஞ்சு வீட்டில் ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம் எதுனாலும் கொண்டு பண்ணுறதில்ல அந்த பரம்பரையாக அந்த பசியாற்றுத்தல் பணியில் அவங்க சென்று அதே தொடர்பு அவங்களுக்கு அப்படியே வந்து இவர் இங்கே இது செட்டி அடைஞ்சி இங்கே இதானோன்னா அவங்களுக்கு அந்த பணியை இவங்க அக்கா அந்த பணியை எடுத்துக்கிட்டாங்க. இவங்க எடுத்து இவங்களால தான் இப்போ எல்லாமே நடக்குது. இந்த ட்ரஸ்ட்டுக்கு முழுக்கதானவங்க அவங்க தான். அவங்களுக்கு நாகமணி அடிகளால் நல்ல திடகாத்திரத்தையும் ஆயிலையும் கொடுத்து இது நடந்தணும். இங்கே படிக்கிற பசங்கள்லாம் இன்னும் ரொம்ப நல்லா படித்து நல்லா வரணும். அதுதான் எல்லாருடைய வேண்டுதலையா. உங்கள் பேர் என்ன? மங்கேற்கரசி. அவங்கள சொல்ல அக்கா அவங்க பேர் கேட்குறாங்க. மங்கேற்கரசி. ரொம்ப நன்றிங்கம்மா. அடுத்த ஒரு பதிவு இந்த ஸ்கூல் ஏன் தொடங்கல, அவர் சமாதி அடைந்த பிறகு இங்கே இருந்து இங்கே நாங்கள் அப்போ தான் கோவில் கட்ட வந்தோம். அவர் சமாதி ஆனது 46. ஆனால் கோவில் கட்ட ஆரம்பித்தது 94 தான். அப்போ எங்கள் இதில் தான் பம்பு, தண்ணீர் பம்பு இருக்கும். அதில் வந்து குழந்தைகள் வந்து அடிப்பாங்க. உடனே எங்கே படிக்கிறேன்னா எங்கள் ஸ்கூலே இல்லைன்னுச்சிங்க. எங்கள் அம்மா வந்து நீ தான் ரிட்டையர்ட், நான் ஹையர் செகண்டரி கார்ப்பரேஷனில் ஹெட் மிஸ்ட்ரஸாக இருந்து ஓய்வு பெற்றவர். அவங்க வந்து நீ தான் ஓய்வு பெற்றியே ஒரு ஸ்கூல் அவர் நினைவாக இங்கே நடத்திருந்தாங்க. உடனே எங்கள் அம்மாவுடைய ஆசையை நான் நிறைவேற்றினேன். ஆனால் எங்கள் அம்மா மே மாதமே இறந்துட்டாங்க. நான் ஆரம்பித்தது அக்டோபர். விஜயதசமி அன்னி தொடங்கினேன். 94 தொடர்ந்து நடைபெறுகிறது. அவர் சேர்ந்ததே அவர் சொன்ன நோக்கத்தையே நான் செய்து வரேன். இலவசமாக தான் பசங்களுக்கு பாடம் சொல்லி தருவார் அவர். அப்புறம் இலவசமாக தான் வைத்தியம் செய்வார். வள்ளலாரை போல் அவருக்கும் ஜாதி மதம் கிடையாது. முஸ்லீம் வருவாங்க, கிறிஸ்தவர்கள் வருவாங்க, எல்லோரும் வருவாங்க. அவர்கிட்ட வைத்தியம் பார்த்துக்க 2 நாள் எங்கள் வீட்டிலே தங்குவாங்க. வெளியூர்லேருந்தெல்லாம் வந்தாக்க எங்கள் அம்மா தான் அவங்களுக்கெல்லாம் சாதம்லாம் போட்டு எல்லாம் செய்வாங்க. அது மாதிரி வந்த குடும்பம் நாங்கள். அவருடைய வள்ளலாரையும் அவரையும் பார்த்தா இவர் வள்ளலாருடைய சிஷ்யராக கூட இருக்கலாம், அவருடைய குரு வள்ளலாராக இருக்கலாம்னு நான் இப்போ நினச்சிக்கிறேன். என்னை எல்லோரும் கேட்பாங்க அவருக்கு யார் குருன்ட்டு. எனக்கு தெரியாதுன்னு. ஆனால் எங்களெல்லாம் வடலூரெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு நாங்கள் சின்ன போதில். அதே மாதிரி திருவண்ணாமலை கூட்டின்னு போயிருக்காரு. அதே மாதிரி சொரக்காசாமியை மடத்துக்கு கூட்டின்னு போயிருக்காரு. ஆனால் எனக்கு யார் குருன்னு தெரியாது. இப்போ அவர் வள்ளலாருடைய இதெல்லாம் பின்பற்றி இருக்கிறதால அவராக கூட இருக்கலாம்னு இந்த தைப்பூச விழாலெல்லாம் அதை நினச்சிக்கிறேன். நான் 5th படிச்சது. கோயிலுக்கெல்லாம் ஐயா கூப்பிட்டு போயிருக்காங்களான்னு கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு திருவண்ணாமலையெல்லாம் கூட்டின்னு போயிருக்காரு. அவர் என்ன ஒரு விபூதியோ ஏதோ ஒரு கோமலம் தான். ஒன்றும் ஒரு சிவசின்னாட்டு உத்ராட்சம் தான். நாங்கள் வெளியில் போனால் கூட விபூதி இல்லாத நாங்கள் போக மாட்டோம். அதெல்லாம் எங்களுக்கு சாயந்தரான ரவுண்டாக விளையாடின்னு இருப்போம். இவ்வளோ பசங்க 6 மணி ஆனால் உடனே வீட்டுக்குள்ளே ஓடி வந்துடணும். விளையாடி தவிர ரவுண்டாக உட்காந்து தேவாரம், திருப்புகள், அருட்பா எல்லாம் பாடுவோம். அப்போ அர்த்தம் தெரியாது, ஏதோ பெரியவங்க பாடுறதோட கூட பாடுவோம்.
அதை சுற்றி வில்வம், அது இந்த மரம், தென்னை மரம், இது 5 சுற்றுறதுக்கு எல்லாரும் இடத்துலையும் கிடைக்காது. சரி சரி. 5 ஒரே இடத்துல முண்டகண்ணி இது காட்டிவிடும். அப்படியா? நீ மட்டுமா? என்ன சொல்ற? பயமே கிடையாது. பயமே சாமி இருக்கிறப்ப எதுக்கு பயம்? சாமி இருக்கும்போது என்ன பயமா? சின்ன வயசுல இந்த இடத்துக்கு வருவியா? எப்பயுமே வருவேன். இப்போ கூட இப்போ எங்கன்னா இங்கே கோயிலில் பூஜை நடந்துச்சுன்னா பூஜைக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போயிடுவேன். பயம் எதுவுமே இல்லை? பயமே இல்லையே. பாம்புலாம் பார்த்துருக்கீங்க? பாம்பு பார்த்துருக்கேன், புத்துக்குள்ளே இருக்கும். புத்துக்குள்ளையா? புத்துக்குள்ள என்ன முட்டைலாம் கொடுத்துருக்கியா? முட்டை பால்? முட்டை பால்லாம் கொடுக்க மாட்டேன். பால் வச்சு அது வந்து குடிச்சிட்டு போயிடும். இருக்கா உள்ள? கன்னியம்மன் டெய்லி வந்தோன்னா இந்த வழியா வந்து ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். நாகமணி அடிகளார் ஐயாவை பற்றி சொல்லுங்கள். இந்த ஜீவசமாதியில் நீங்கள் வந்து ஒரு தினசரி வந்து கூடவே இருக்கக்கூடியவர், ஐயாவை பற்றி சொல்லுங்கள். ஊர் வந்து மதுரை. நான் இப்போ வந்து 6 வருஷம் ஆச்சு. சும்மா இங்கே வந்து தோட்ட வேலைக்கு வர மாதிரி வந்தேன். வந்த இடத்துல வந்து ஐயாவோட கருணை கிடச்சி இந்த மாதிரி ஐயாவுக்கு இப்போ வந்து சேவை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ முந்தியெல்லாம் பிரதோஷத்துக்கு வந்து ஆள் வந்து 10 பேர் 15 பேர் வருவாங்க. இப்போ ஆள் வந்து 200 பேர் 300 பேர் வராங்க. பௌர்ணமிக்கு அது மாதிரி கூட்டமாக இருக்குது. நிறையா வந்து ஆள் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்க. அது மாதிரி ஐயாவோட நிறைவேற்றி வைக்கிறாரு. பௌர்ணமிக்கு வந்து பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக முறை நடைபெறும். அதுவும் ஐயா வந்து ஒரு சித்தராக இருந்து எல்லாத்தையும் வழிநடத்தி வைக்கிறாரு. எந்த மாதிரியான பிரார்த்தனையோடு வராங்க பக்தர்கள்? பக்தர்கள் குழந்தை இல்லாமல் வராங்க. கல்யாணம் நடக்கும் 8 வருஷம் 10 வருஷம் கழிச்சு வராங்க. ஐயா கூட தீராய வியாதிகள் தீர்த்து எத்தனோ பேர் வந்து ஆஸ்பத்திரி போய் சரியாகும். கடைசியில் வந்து இங்கே வந்து வீதி வாங்கி பூசிட்டு போகிறாங்க. பூசிட்டு போய் சரியாகுது. இங்கே வந்து விபூதி கொடுத்தா போதும். விபூதி கொடுத்தா போதும். மாதிரி எத்தனையோ ஆஸ்பத்திரி போய் ஒன்றும் ஆகலைங்க. கடைசியில் இங்கே தான் வராங்க. வந்து வீதி கொடுக்கவும் சரியாக போகிறது. ஒரு ஆள்னா இந்த வேலைச்சிலேருந்து ஒரு 8 வருஷம் குழந்தை இல்லாமல் சொல்லி வந்தாங்க. உடனே வீதி வாங்கி கொடுக்கும். மாதமே குழந்தை இதாகி வந்து இந்த மாதிரி ஐயாவுக்கு பண்ணி வீதி கொடுத்தவங்க சரியாக போச்சு, குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி போகிறாங்க. ஒரு ஆள் பெரம்பூர்லேருந்து ஒரு ஆள் வந்தார். அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க வீட்டுக்காரங்க கட்டி வந்துருச்சான். கட்டி வரவன் வந்து இங்கே வந்து காலையிலேருந்து உட்காந்துருக்காரு. நான் என்னான்னு கேட்கல. கடைசியில் வந்து என்னையா வந்து சாயங்காலம் உட்காந்துருக்கேன் கேட்கும்போது இந்த மாதிரி வீட்டில் ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லி கேட்க நான் சொன்னேன், திருநீர் கொண்டு போய் பூசுங்க சரியாக போகுன்னு சொன்னேன். அதுபோல் திருநீர் கொடுத்தவங்க உடனே ஒரு வாரத்தில் சரியாகும். உடனே அவங்க 2 பேர் ஜோடியோடு வந்து திருநீர் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. வந்து சாமி கொடுத்து போனாங்க. சரியாக போச்சு அவங்களுக்கு. ஆமாம், விபூதியிலே சரியாகுது. இப்போ சின்ன பிள்ளை எது வந்தாங்க விபூதி கொடுத்தாலும் சரியாக போகும் உடனே. எந்த மாதிரி நோய் வந்தாலும் வந்து ஐயாடு வந்து நான் வந்து அவர் நினச்சி கொடுத்தேன்னா அவங்களுக்கு சரியாக போகுது. வந்து அவன் வந்து பௌர்ணமிக்கு வந்து வரணும்னா கண்டிப்பாக முறையில் நிறைய பௌர்ணமிக்கு வந்து வரணும். ஐயாவுக்கு அன்றைக்கி பவர் ஜாஸ்தி. பௌர்ணமிக்கு அமாவாசை அன்றைக்கி வந்தால் ஐயா பவர் ரொம்ப பவருக்கு விஷயம் கண்டிப்பான முறையில் நடக்கும். வேண்டுதல் வச்சா கண்டிப்பான முறையில் நடக்கும். இந்த கோவில் எந்த மாதிரி பூஜைகள் வந்து அனுசரிக்கப்படுது? அபிஷேகம் எல்லா அபிஷேகமும் காலையில் 5 மணி திறந்துடும், கோயில் திறந்துடுவோம். சாயங்காலம் 9 மணி அங்கே கோயில் நட சாத்துவோம். தினசரி நடக்கும் பூஜை.
இங்கே அன்னதானம் இந்த மாதிரி அன்னதானம் போடுவோம். பிரதோஷத்துக்கு அன்னதானம் போடுவோம். விசேஷ நாளைக்கு அன்னதானம் போடுவோம். ஐயாவை தவிர்த்து இங்கே வேற என்ன மாதிரியான காணப்படுகிறது? அதாவது சிவலிங்கத்தை பார்க்க முடியுது. அது பல உருவத்தில் வருவார். அவர் பாம்பு உருவத்தில் வருவார், கிளி உருவத்தில் வந்து உட்காந்து இது பேசுவார். இந்த எல்லா உருவத்தில் வருவார். அவர் எந்த உருவத்தில் வர சொல்ல முடியாது உடனே. ஆமாம், அவர் வந்து நம்ம உட்காந்துட்டோம்னா எதை ஒன்று நினைக்கிறோமோ அது வந்து முன்னாடி போய்கிட்டுங்க. இப்போ பாம்பு ஒரே யோசனை வருவாங்கன்னா அந்த உருவத்தை வந்து காட்டுவார். பாம்பு உருவத்தில் வருவார், இல்லாட்டி கிளி உருவம் வந்து கத்திட்டு இருப்பார். எல்லா உருவத்திலையும் வந்து காட்டுவார். இன்னைக்கு அந்த மாதிரி தான். இன்னைக்கு அது மாதிரி நான் ஒரு ஆள்த்தையும் படுத்து கிடப்பேன். நான் ஒரே யோசனை இருந்தால் சரி, அவர் ஏதாச்சும் ஒரு மூலியமாக வந்து காய்ச்சி கொடுப்பார். அதனால தான் வந்து இங்கே வந்து நீடிக்க முடியல. நான் இல்லை நீடிக்க முடியாது. ஊர் மதுரை வந்து 6 வருஷம் ஆகுது. குடும்பம்லாம் மதுரையில் இருக்குது. நான் ஒரு ஆள்தான் இங்கே இருக்கேன். மற்றபடி இந்த கோயில் வேறு ஏதாவது அதிசயம் எதாவது இருக்கா? அதிசயம் வந்து வேண்டுதல் வச்சு போனால் கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு வந்து ஒரு பௌர்ணமி 2 பௌர்ணமி போல முடிஞ்சிடும். ஒரு பௌர்ணமி இல்லை 2 பௌர்ணமி தான். ஆமாம், 3 பௌர்ணமி கண்டிப்பாக முடிஞ்சிடும். உடனே வந்து ஐயா நீங்கள் சாமி நல்லா தச்சுரமாக இருக்கார், நீங்கள் நல்லா சாமி பார்த்துக்கிட்டீங்க, நான் நடக்குது சொல்லிட்டு போகிறாங்க வந்து. நிச்சயமா. ஸோ பக்தர்கள் இப்போ வருகை எப்படி இருக்குது? வருகை இப்போ முந்திக்கு இப்போ ஆள் நிறையா வராங்க. இப்போ பிரதோஷம்லாம் 300 வருவாங்க. விசேஷ நாளைக்கு 500 வருவாங்க. சொல்ல முடியாது. அவர் நினச்சா ஆள் வராங்க. எப்படி வராங்க? அதாவது தெரிஞ்சு வராங்களா ஐயாவை பற்றி? ஐயா வந்து நினச்சா வருவார். ஐயாவை எப்படி தெரிஞ்சுட்டு வராங்க பக்தர்கள்? யூடியூபா அல்லது வேற பக்கத்தில் ஏதாவது சொல்லியா? எப்படி வராங்க? தேடி வராங்க? தேடி வந்து ஐயாவோட கருணையினால் வராங்க. கருணை தான். ஆமாம், ஐயாவோட கருணை தான். நிச்சயமா. ஆமாம். மிக்க நன்றி. இங்கே நிறைய மரங்கள்லாம் காண முடியுது. வன்னி மரம்லாம் காண முடியுது. வன்னி மரம் இருக்குது சார். இந்த இருக்குது. அது வன்னி மரம் இப்போ காற்று காய்ஞ்சி போச்சு. நிமித்தி கட்டணும். ஸோ அந்த தண்ணியிலேருந்து தான் ஐயாவுக்கு அபிஷேகம் கேள்விப்பட்டேன். முந்தி வந்து எடுத்தாங்க. இப்போ வந்து முந்தி எடுத்துக்க மழை தண்ணி இருந்துச்சு. இப்போ வீடுக்கு வந்து நிறையா தண்ணி சரியில்லை. அது வந்து மக்களை திருத்த முடியாது. நம்ம சொல்ல முடியாது. குப்பையை போடுறாங்க எல்லாம். சரி, நம்ம சொல்ல தீர்த்தமாக இருந்தது. ஆமாம், உண்மை தான். மழை தண்ணி நாங்களாம் நான் முந்தி 1995 வந்து இங்கே முந்தி கோயில் கட்டின புதுசில் வரும்போது குளிச்சு எல்லாம் போயிருக்கேன். வந்திருக்கேன். வந்துட்டு இப்போ வந்து 25 வருஷம் கழிச்சு வந்து ஐயா நீங்கள் வந்து குளிச்சிருக்கேன். இப்போ இல்லை, போர் தண்ணி. மற்றபடி இங்கே வேறு என்னென்ன காலபைரவர் மற்ற நிறைய பேர் காண முடியுது? ஆமாம், காலபைரவருக்கு பூஜை அஷ்டமணிக்கு பண்ணுவோம். விநாயகர் சதுர்த்திக்கு சங்கட சதுர்த்தி பண்ணுவோம். முருகருக்கு வந்து கிருத்திகேனிக்கு பண்ணுவோம். துர்க்கைக்கு வந்து ராகு காலத்தை பூஜை பண்ணுவோம். மதுரை மீனாட்சியே இருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு பண்ணுவோம். ஆமாம். மிக்க நன்றிங்க. சரி. இதில் என்ன நீங்கள் மேலே அவர் கும்பாசி பண்ண நாள், கோயில் உருவானாள். இவர் ஐயா வந்து 1945 ஜோசியம் ஆகிட்டார். கோயில் கட்டின வந்து 94 கட்டியிருக்காங்க. எழுதியிருக்காங்க. எல்லாம் புக்கை வச்சு அந்த அம்மா வச்சுருக்காங்க. ஆமாம், புக்கு எல்லாமே அதில் வச்சுருக்காங்க. வேறு ஏதாவது பதிகம் ஏதாவது படிக்கிறீங்களா? ஐயாவுக்குன்னு ஏதாவது சிறப்பு ஏதாவது இருக்கா? ஐயாவுக்கு பதிக படிக்கிறாங்க. நமக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் படிப்பு அறிவு இல்லை. அது மாதிரி நமச்சிவாயம். நமச்சிவாயோட வேறு என்ன பெரிய பதிகம்? வேறு பாட்டு தான். நமச்சிவாயமே போதும். ஆமாம். மிக்க நன்றிங்க. சிவாயம். சொல்லுங்க. இந்த கோயிலுடைய சிறப்பை பற்றி சொல்லுங்க. நவமணி அடிகளார் ஜீவசமாதி. ஐயாவோட தவத்திரு நாகமணி அடிகளார்ன்றது முதல்ல நாங்கள் வந்து என்னன்னே தெரியாமல் இருந்தோம். எங்கே போய் எங்களுடைய குறைகளை சொல்கிறதுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னுடைய குறைகளை ஃபுல்லாக நிவர்த்தி பண்ணுறாரு. அழுதுக்குன்னு வந்து உட்காந்தா கூட எங்கள் மூர்த்தி அண்ணன் சொல்லுவார், நீ போய் முதல்ல அவர்கிட்ட சொல்லு, உன்னுடைய வேலையை ஃபுல்லாக அவர் பார்த்துப்பார், நீ ஏன் அழுதுட்டு இருக்கன்னு கேட்பார். அவ்வளோ ஒரு மகிமை உள்ள சாமி இவர். அவ்வளோ மகிமை உள்ள சாமி இவர். ரெண்டாவது பார்க்க போனோம்னா இந்த பௌர்ணமி அப்போ விளக்கு பூஜைனா என்னன்னு எங்களுக்குலாம் அப்போலாம் நாங்களாம் ஒரு கிராமத்துலேருந்து தான் வந்தோம். ஆனால் விளக்கு பூஜைன்னா எங்கன்னு வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து முத பார்த்துருக்கேன். அதிலேருந்து நாங்கள் வந்து விளக்கு பூஜை செஞ்சோன்னா எங்களுக்கு அந்த ஒரு புண்ணியம் ஒன்று கிடச்சிருக்கு இந்த கோயிலில். அடுத்தது பிரதோஷம். இந்த பிரதோஷ வழிபாடுனா என்னன்னே தெரியாது. அதுவும் எங்களுக்கு ஒரு இதுவாக இருந்தது. அந்த பிரதோஷ வழிபாடு இங்கே வந்த பிறகு தான் அதுவும் பார்த்து நாங்கள் தெரிஞ்சு அதனுடைய பலன்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனுடைய வழிபாடுகளை நாங்கள் கரெக்டாக பின்பற்றி வரோம். இதுக்கு அப்புறமும் சரி,
அவங்களுடைய துணை இல்லாமல், இவருடைய துணை இல்லாமல் எங்களால் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. அவருடைய சக்தி இருந்தால் தான் அந்த இடத்துல இருக்கலாம். அவருடைய சக்தி இல்லைன்னா அந்த இடத்துல நாங்கள் யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பாக ஐயா. சொல்லுங்க. எங்களுடைய கருத்தே அதுதான். கண்டிப்பாக அதை முக்கியமாக நாங்கள் சொல்லணும். தவிர எனக்கு புள்ளே அரிக்குது. ஏன்னா முக்கியமாக இதெல்லாம் நாங்கள் சொல்லணும். நாங்கள் ஐயா நான் வந்து போய் அழுதுகிட்டே படுத்துருவேன். அவர் எல்லாம் சொல்லுவாங்க, கனவு தானே இது, என்னடி அப்படியே விட்டுடுறி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னுவாங்க. அதையும் சொல்லுவேன் நான். இல்லை, மூர்த்தி அண்ணன் சொல்லியிருக்காரு, அவர் பாம்பு ரூபத்தில் உன்கிட்ட வருவார் சுமதி, நீ கவலைப்படணுவார். அதேமாதிரி அந்த கனவில் நான் சொல்லிவிட்டு அழுதுட்டு படுப்பேன். கண்டிப்பாக அதேமாதிரி வந்து காட்சி அளிப்பார் எங்களுக்கு. அந்த காட்சி அளித்தது மறுபடியும் இங்கே வந்து பார்ப்பேன், அது ஸ்ட்ரெயிட்டாகவே எங்களுக்கு காட்டுவார். அந்த படத்தோட ஒரு சமயம் பௌர்ணமி பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த சைடே வந்து மேலே ஏறி போய்ட்டு இந்த அம்மா சொன்ன உடனே தான் நாங்கள் எல்லாருமே பார்க்க ஆரம்பித்தோம். அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது இன்னமும் நடக்கணும்னு நினைக்கிறேன். இவருடைய நாங்கள் இங்கே இந்த ஐயாவுடைய இது இருக்கிற அப்போ புண்ணியம் இருக்கிறவரில் நாங்கள் இருக்கணும்னு நினைக்கிறோம். கடவுளை இந்த பணியோட என்ன எங்களுக்கு தொடரணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி நான் வந்து உட்காந்துருப்பேன், வேலை செஞ்சுட்ருக்கக்குள்ள வருவாங்க, சில பேர் வருவாங்க. ஏம்மா எங்கேருந்துமா வருவோன்னு கேட்பேன் நான். அம்மா யூடியூப்பில் பார்த்தோம், இது இப்படியாப்பட்ட கோயில் எங்களுக்கு தெரியாதுமா, இப்போ தான்மா நான் பார்த்துட்டு வரேன். எங்கள் வேளச்சேரி, மடிப்பாக்கம், சம்மஞ்சேரி அந்த இடத்துலேருந்து தான் வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் எப்படிம்மா, எங்கெல்லாம் எப்படிம்மா நடக்கும், என்ன நம்ம நடக்குன்னு கேட்பாங்க. நாங்கள் ஒரு இது சொன்னோம்னா, ஆனால் அந்தந்த டைமுக்கு வந்துடுவாங்க அவங்க. நாங்கள் சொன்னவங்க அத்தனை பேரும் சரி வந்து அந்த சொல்லுவாங்க, பரவாயில்லம்மா இங்கே வந்துட்டு போனதுலேயே எனக்கு மன நிம்மதியும் நல்ல குறைகளும் தீர்ந்துருக்குதுமா. ஆனால் முக்கியமாக சொல்கிறேன், நான் அழுகிற ஒரே ஒரு குறையும் டெய்லியும் இவர்கிட்ட ஒரு எனக்கு வந்து அப்பா அம்மா இருந்தாச்சு, ஆனால் இன்னும் இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. அந்த ஒரு குறை இல்லாமல் அந்த இடத்துல நான் வரணும்னு சொன்னேன்னா இவர்கிட்ட சொல்லிடுவோம். ஒரு அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவோம் நாங்கள். ஒரு தெய்வமாக நினைக்கிறது கிடையாது. ஒரு அப்பா என்னுடைய குறைகளை உங்கள்கிட்ட தான் நாங்கள் கொட்ட முடியும், வேறு யாருக்கிட்டையும் என்னால் எடுத்து போய் கொட்ட முடியும்னு சொல்லி அழுகிறப்ப சரி நான் அப்படி அழுதுட்டு போன உடனே எல்லாரையும் என்னை கூப்பிட்டு கேட்பாங்க, உன் குறைய சொல்லிட்டு வந்துட்டு சுமதினு கேட்பாங்க. சொல்லிட்டேன்னு. ஆனால் அந்த சொன்ன நிமிஷமே எனக்கு மனசில் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்துடுவார். அதே புத்துணர்ச்சியோட வீட்டுக்கு போவேன். பரவாயில்லப்பா, இன்றைய நாள் நம்மளுக்கு நல்லா இருக்குது. அது மாதிரி நம்பி வரலாம். நம்பி உங்களுடைய குறைகளை அவர்கிட்ட வச்சிங்கன்னா கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணி வைப்பார். எல்லாருமே நல்லா இருக்க தான் அவர் செய்கிறாரு. வாங்க வந்து பாருங்கள் எங்கள் தெய்வத்தையும். நன்றி ஐயா. சுமதி. சுமதி. ஆமாம், எவ்வளோ பேர் அதை மாதிரி தான் வராங்க. அதை மாதிரி சொல்கிறவங்களும் இருக்கிற. அதை தான் சொல்கிறேன். இது மெயினாக இப்போ தான் இந்த சாமி, இந்த நால்வர், முருகர், விநாயகர் இவங்களாம் இப்போ இந்த ஒரு வருஷமாக தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவர் மட்டும்தான் எங்களுக்கு இருந்தார். இப்போ இவர் வச்ச உடனே எல்லா தெய்வத்தையும் கூட்டின்னு வந்துட்டாங்க. ஒரே சந்நிதியில் இருந்து நாங்கள் எல்லா தெய்வத்தையும் கும்பிட முடியுது. நன்றி ஐயா. கண்டிப்பாக நன்றி நன்றி நன்றி. நான் இவ்வளோ படிப்புக்கு வந்தது இந்த ஸ்கூல் தான். இந்த சிவன் தான் எனக்கு படிப்பு கொடுத்தாரு. எனக்கு முதல்ல போர்டு வந்தப்போ காசு அதிகமாக கேட்டாங்க இடத்துக்கு மட்டும். அப்போ தான் இங்கே வந்த கோயில் எனக்கு படிப்பு கொடுத்தாங்க. எனக்கு நல்ல படிப்பும் கொடுத்தாங்க, இடமும் கொடுத்தாங்க, படிக்கிறதுக்கும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு டீச்சரும் எனக்கு ஸ்பீச் எழுதி கொடுக்குறப்ப நல்லா சொல்லி தருவாங்க, நல்லா கற்று தருவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த சிவன்னார் தான். ஆமாம், நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து இப்போ படிப்புக்கு காரணமே இவங்க தான். இவங்களால நான் மியூசிக் கிளாஸ் போகிறேன், கீபோர்டு கிளாஸ் வந்து கற்றுக்குறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு புக்கு முடிக்க போகிறேன். அதில் வந்து டெஸ்ட்டு முடிச்சிட்டேன்னா நான் பாஸ் ஆனால் என்ன காசு வந்துச்சுன்னா செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ரிஷி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரதாப். நான் வந்து 2015 அதாவது நான் வந்து மலையலர் பள்ளி, அதாவது இங்கே தான் பயின்றேனே, அதாவது நாகமடியில் தான் பயின்றேன். ஒரு 4வது படிக்கிறப்பலாம் கருத்தறிஞ்ச வயசு, அதாவது 2015. அப்போ வந்து கோயிலுக்கு வருவோம். கோயிலுக்கு வந்தால் பிரசாதம் வாங்குறதுக்குன்னே நாங்கள் கோயிலுக்கு வருவோம். அப்போ வந்து கோயிலுக்கு வர்றப்போ பிரசாதம் தானே வாங்கிட்டு வரணும். ஆனால் போக போக நாள்கள் வந்து போக என்னாச்சுன்னா இவரோட மகிமை எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இவரை வழிபட்டு அதை படித்தா அது பட்டுன்னு மண்டையில் ஏறும் அப்படின்ட்டு. அதாவது இங்கே ஆசிரியர் தான் சொல்லி தருவாங்க,
சரஸ்வதி துதி சகலகலா வள்ளி மாலை என்ற ஒரு பாடலை பாட சொல்லுவாங்க. 11 பாடல்கள் கொண்டது அது. அந்த பாடலை பாடி முடிச்சுட்டு அந்த ஒரு லெசனையே படித்தா அது மண்டையில் ஏறும். அப்படி ஏறப்போ நான் ஒரு தேர்வுக்கும் போவேன். ரீசெண்டாக வந்து 11ஆம் படிக்கிறேன். 10வது பொது தேர்வு அப்போ வந்து ஒரு தமிழில் ஒரு வினா ஒன்றும் எனக்கு தெரியல. உடனே அந்த சகலகலா வள்ளி மாலை பாடினோடனே அந்த ஃபஸ்ட்டு பாடல் பாடினோடனே அது வந்து பட்டுன்னு மைண்டுக்கு வந்துடுச்சு. அப்போ அதில் ஒரு மகிமை இருக்குது. அதனாலவே எப்போ நான் இருந்தாலும் சரி, காலையில் 5 மணிக்கு இருந்தாலும் சகலகலா வள்ளி மாலைன்ற அந்த ஒரு பாடலை பாடி முடிச்சுட்டு தான் நான் வந்து என் படிப்பை தொடங்குவேன். அதுக்கப்புறம் வந்து நான் +1 படித்தேன். +1 படிக்கணுன்ட்டு வந்து நான் லாயர் ஆகணும்னு ஒரு கனவு. அதோடு தான் இவர்கிட்ட நான் சொல்லிட்டு தான் அந்த குரூப் எடுத்தது. காமர்ஸ் குரூப் எடுத்து இப்போ படிச்சுட்ருக்கேன். கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்ருக்கேன். அது காரணம் இவர் தான். அதுபோல் இங்கே வந்து தேவாரம் முதல்ல நாங்கள் வந்து பாட ஆரம்பித்தோம். ஞானசம்பந்தர் அருளிய முதல் 3 தேவாரம் பாட ஆரம்பித்தோம். இங்கே வந்து பாடுறதை பார்த்துட்டு மிஸ் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் என்ன பண்ணாங்கன்னா, உன்னை வந்து நான் பாட்டு காலத்தில் சேர்த்து வரேன்ட்டு மயிலாப்பூரில் இருக்க வாணியம் திருமண மண்டபத்தில் வந்து வகுப்பு நடைபெறுகிறது. நாங்கள் வந்து ஒரு 3 மாதமாக கிளாஸ் போயிட்டுருந்தோம். 3 மாதமாக கிளாஸ் போயிட்டு அப்புறம் வந்து தேவாரம் திருவாசகம் என்று திருப்பல்லாண்டு பெரிய புராணம் சொல்லிட்டு நாங்கள் வந்து பஞ்ச புராணங்கள் வந்து பாட தொடங்கினோம். அதில் வந்து ஒரு கட்டமாக உங்களுக்காக ஒரு பாடல் பாட போகிறேன் நானும் எனது தம்பியும். ஞானசம்பந்தர் அருளிய முதல் பதிகம் முதல் தேவாரம் என்று சொல்லலாம். 3 வயதில் இவர் பாடினார். அந்த பாடலை நான் பாடப் போகிறேன். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருட்செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே. அதாவது திருமுறை வகுப்பில் முதல் பதிகமானது இதான் நான் பாட தொடங்கினது. முதல் வெற்றிக்கான பயணமும் இந்த பாடல் தான் என்று சொல்லுவேன். வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என் பெயர் அமுதா. எனது பதிவு எண் EP 5988. பஞ்சபுராணம். தேவாரம். தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவன் அன்றே. திருவாசகம். மெய்தான் அரும்பி விதிர் துன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடைனுடையாய் என்னை கண்டு கொள்ளே. திருவிசைப்பா. ஒளிவளர் விளக்கே உலப்பில்ல ஒன்றே உணர்வு சொல் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திறமணி குன்றே சித்தத்துள் தீர்த்திக்கும் தேனே அலிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலமாடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே தொண்டனேன் விளம்புமா விளம்பே. பல்லாண்டு. திருப்பல்லாண்டு. மண்ணுகத்தில்லை வளர்கண பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அண்ணனடை மடவால் உமைக்கோ நடியோ முக்கு அருள் புரிந்து பின்னை பிறவியறுக்க நெறி தந்த பீத்தற்கு பல்லாண்டு குருதுமே பல்லாண்டு
திருத்தொண்டர் புராணம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என் பெயர் கார்த்திகா. எனது பதிவு எண் PP 5985 பஞ்சபுராணம். தேவாரி. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. திருவாசகம். மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் களத்து என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசெய்ய போற்றி என்னும் கைதான் இளவிடனுடையாய் என்னை கண்டு கொள்ளே. திருவிசைப்பா. ஒளி வளர் விளக்கே உழப்பில்லா ஒன்றே உணர்வு சொல் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பள்ளியின் திரள்மணி கொன்றே சித்தத்தொள் தேத்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே தொண்டனேன் விளம்புமா விளம்பே. திருப்பல்லாண்டு. மண்ணுகத்தில்லை வளர்க நம்பக்தர்கள் மஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளை புகுந்து புவனி எல்லாம் விளங்க அண்ணன் நடை மடவால் உமைக்கோ நடியோமக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பீத்தற்கு பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே. திருத்தொண்டர் புராணம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என் பெயர் கோமதி. என்னுடைய பதிவு எண் PP 5983. நான் பஞ்சபுராணம் பாட உள்ளேன். திருச்சிற்றம்பலம். தேவாரத்திலிருந்து. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. திருச்சிற்றம்பலம். திருவாசகத்திலிருந்து. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விரும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசெய்ய போற்றி என்னும் கைதான் நெகழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே. திருச்சிற்றம்பலம். திருவிசைப்பா.
ஒளி வளர் விளக்கே உலப்பில ஒன்றே உணர்வு சொல் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள் மணி குன்றே சித்தத்துள் தேத்திக்கும் தேனே அழிவளர் வள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் மாடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே தொண்டனேன் விளம்புமா விளம்பே. திருப்பல்லாண்டு. மண்ணுகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அண்ணன் நடை மடவால் உமைக்கோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே. திருத்தொண்ட புராணம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். இந்த ஆசையை நான் காலையில் தான் நான் சொன்னேன். உங்களுக்கு யாருன்னா நியூஸ் பேப்பர் ஆளுங்க தெரியுமா, நேற்று வள்ளலார் விழா நடைபெற்றதுன்ட்டு போடணும் அப்படின்னு கேட்டேன். ஏதோ வள்ளலாரே உங்களை அனுப்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன்.